திருவாரூருக்கு தளபதி வந்தாரு, பேசினாரு, போனாரு, அந்த ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கைஸ், நெகட்டிவ் சொல்லியே ஆரம்பிக்கிறேன். நம்ம திருவாரூருக்கு தளபதி வந்தார்ல, நான் கையை தூக்குனா அந்த அளவுக்கு உயரமான ஒரு ஆளு. அவர் கையை தூக்கி ஃபுல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா, அவருக்கு பின்னாடி நிக்கிறவங்களாம் தளபதியை பாக்குறதுக்கு வந்தாங்களா இல்ல உன் கையை பாக்குறதுக்கு வந்தாங்களா? ஏன் 30 செகண்ட் தானே ஸ்டேட்டஸ் போட போற, அதுக்கு இதுக்கு முழு நேரமும் தூக்கி பிடிச்ச மெனிக்காவே இருக்கணும்? இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலு. கைஸ், நெகட்டிவ் சொல்லியே ஆரம்பிக்கிறேன். நம்ம திருவாரூருக்கு தளபதி வந்தார்ல, நான் கையை தூக்குனா அந்த அளவுக்கு உயரமான ஒரு ஆளு. அவர் கையை தூக்கி ஃபுல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா, அவருக்கு பின்னாடி நிக்கிறவங்களாம் தளபதியை பாக்குறதுக்கு வந்தாங்களா இல்ல உன் கையை பாக்குறதுக்கு வந்தாங்களா? ஏன் 30 செகண்ட் தானே ஸ்டேட்டஸ் போட போற, அதுக்கு இதுக்கு முழு நேரமும் தூக்கி பிடிச்ச மெனிக்காவே இருக்கணும்? ஐயோ, என்ன சொல்ல போறானோ, இவனும் சங்கி ஆயிட்டானா இல்ல காசு வாங்கிட்டானா அப்படிலாம் எதுவும் உடனே திட்டாதீங்கப்பா. இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, திருவாரூருக்கு தளபதி வந்தார்ல, லாஸ்ட் போற வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்தேன். கூட்டம் நடக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, தளபதி போனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் தளபதி அடுத்த ஊருக்கு போக வரல. இப்ப வந்து 2 ஊர் தான் வந்திருக்காப்ல, அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துப்பயணம் போவாங்கல்ல, அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு வர போறாங்கன்னா நீங்க எப்படி இருக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போனது வேற, கூட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போனது வேற. அங்க வந்தது கூட்டம் கிடையாது, கடல். சரி, இப்ப எதுக்குற இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்றதுக்கெல்லாம் காரணமே ஒரு அக்காங்க. அவ்வளவு கூட்டத்திலையும் என்னை பார்த்துட்டு, தம்பி நீங்க தான் அது, சுத்தமா நான் பின்னாடி நிக்கிறேன், முன்னாடி உள்ள பசங்களாம் ஃபுல்லா போனை வச்சு மறைச்சிட்டாங்க, என்னால தளபதியை பார்க்கவே முடியும்னு அவ்வளவு வருத்தமா என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, இப்ப நானே உயரமா இருக்கேன்னா, நான் இப்படி கையை தூக்குனா அந்த அளவுக்கு உயரமான ஒரு ஆளுங்க, அவர் போனை வச்சு மறைச்சிட்டா எனக்கே தெரியல, அப்ப எனக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் எப்படி தெரியும்? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம டிவில பார்ப்போம்ல, இப்ப மாநாட்டுக்கு வந்து 15 லட்சம் பேர் வந்தாங்க, 20 லட்சம் பேர் வந்தாங்க, திருச்சியில இவ்வளவு கூட்டம் ஒண்ணுச்சு. அந்த டிவில எல்லாம் பார்க்கும்போது செம ஹைப்பா இருக்கும். என்னையா இவ்வளவு கூட்டம் வருது, மத்தவங்க எல்லாம் எதுக்கு இப்படி பயப்படுறாங்க, மத்த அரசியல்வாதிகள் எப்படி பேசுறாங்கன்ட்டு போய் பார்த்தாதாங்க தெரியும். லைட்டா உள்ள போய் மாட்டிட்டீங்கன்னா, பொண்ணுங்க பசங்க சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால அடுத்தடுத்த ஊர்ல போகும்போது பாத்துங்க, சுத்தமா லைட்டா கூட வரதுக்கு கேப்பே கிடையாது. அதெல்லாம் சொல்ல போனா உண்மையும் அதுதான். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ஊர்ல உள்ளவங்களும் பிளான் பண்ணி வந்துங்க. முக்கியமா நீங்க இருக்கிற இடத்துல வந்து கூட்டமா இருக்குல்ல, அது வந்து கூட்டமே கிடையாது, பஸ் கூட வருவாங்க பாருங்க, அவங்க பண்றதுதான் சம்பவமே. இப்ப இதுல எனக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நான் வந்து அங்கிருந்து வரும்போதே நம்ம தெற்கு வீதி, அதுக்கு முன்னாடி அதாவது பழைய வசதி வந்து அழகிநகர் இருக்குல்ல, அங்கே வந்து அழகா ஒரு மாலை கட்டி வச்சிருப்பாங்க. தளபதி பார்த்துருப்பீங்க, திருவாரூர்ல மாலை போட்டாங்க கிரெயின்லன்னு. அந்த மாலையை கட்டும் போதே அங்கதாங்க நான் வந்துகிட்டு இருந்தேன். அங்க உள்ள பசங்களாம் என்னை பார்த்துட்டு பேசிட்டு, ப்ரோ இங்கே நில்லுங்க ப்ரோ, மாலை இருக்கு ப்ரோ, சூப்பரா வியூ கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் தான் இதுக்கப்புறம் பஸ் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு அங்க போய் போக முடியாதுங்கன்ட்டு நான் கொஞ்சம் நவுந்து வந்து தெற்கு வீதிக்கிட்டே நின்னாங்க. ஒழுங்கா அங்க நின்றாவது தெளிவா பார்த்துருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மறைச்சிட்டாங்க. போனை தூக்கி வச்சுட்டு நீங்க நின்னா மட்டும் போதும், நம்மளை தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பஸ் இருக்கு இல்லையா, எதுக்கியா இவ்வளவு கோடி கொடுத்து ஒரு பஸ்ஸை வாங்குறீங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். இவ்வளவு அழுத்தத்தை தாங்கிறதுக்கு அந்த பஸ்ஸுக்கு இவ்வளவு ஒட்டு தாங்குது. அப்ப அந்த டிரைவர் இருக்காப்ல, நம்ம ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நல்லா முறுக்கி பார்ப்போம், யாரும் இல்லாத இடத்துல ஸ்பீடா ஓட்டி பார்ப்போம். இதுதானங்க உலக வழக்கம். ஆனா அந்த வண்டியை பாருங்களாம், கோடி கணக்குல செலவு பண்ணி அதுல வந்து செகண்ட் கியர் கூட போட முடியாது அந்த மனுஷனுக்கு. டிரைவர் உட்காந்துருக்காப்ல, ஜஸ்ட் கிளச்சை அமுக்கி விட்டா மட்டும் போதும், வண்டி வாட்டில போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அதுல ரிவர்ஸ் கியர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. தளபதிக்கு இனிமே அப்படித்தான், ரிவர்ஸ் கீர் போட வேண்டிய அவசியமே கிடையாது, ஃபுல்லா ஏறுமுகம் தான். இப்ப நான் வந்து ஃபுல்லா லைவே பாத்துக்கிட்டு இருக்கேன், அவர் எங்க இருக்காரு, எங்கேயிருந்து வந்துட்டு இருக்காரு, நாகப்பட்டினத்துல என்ன பேசிட்டு இருக்கான்னு லைட்டா நோட் பண்ணிட்டு நான் வேலையை பார்த்துட்டு ஒரு 5 மணி போல போகலாம் அப்படிதான் பிளான் பண்ணி இருந்தேன். இப்ப நாகப்பட்டினத்துல முடிச்ச உடனே நடுவுல பைபாஸ்ல வந்து கூட்டமே இல்ல பிறகு அவ்வளவு ஸ்பீடா கொஞ்சம் வண்டி வந்துருச்சு. சரி இவ்வளவு ஸ்பீடா வருதே, உடனே அங்க இடத்துக்கு வந்துருவாங்கன்னு நான் அவசர அவசரமா பிடிச்சி அங்கங்கே சுத்தி தெற்கு வீதிக்கு வந்து நின்னா, நம்ம பசங்க திருவிக்கா காலேஜ்லயே பிடிச்சிட்டாங்க. அங்க இருந்து இங்க வரதுல குறைஞ்சது 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் ஆயிட்டு. அங்க நிக்கிற சமயத்துல உங்க எல்லாருக்கும் என்ன தோணும், இப்ப புதுசாயிரம் மக்கள் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா குறிப்பான புரிஞ்சு வச்சுங்க, அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 500 பேர் நிற்பாங்க. அந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம தாண்டி போய் தளபதியை பார்க்க போறோம், அந்த பஸ்ஸுக்கிட்ட போறோம், போட்டோ எடுக்க போறோம், அப்படிதான் நம்ம நினைச்சு நிற்போம். இங்க உள்ளவங்க எப்படி நசுக்குவாங்கன்ட்டு. ஆனா நடந்ததே வேறங்க. ஒரு 500 வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா அந்த பஸ் பக்கத்துல நெருங்கவே முடியாது. இதுதான் எனக்கு நடந்துச்சு. அப்புறம் வந்துட்டு உண்மையிலேயே சம கூட்டங்க நசுக்கி எடுத்துட்டாங்க. இதுலயே ஒரு மனுஷங்க மேல உட்காந்து பாத்துட்டு இருந்தாப்ல பாத்தீங்களா, அதுதாங்க ஹைலைட். அந்த வீடியோ எல்லாம் கீழே வந்து லிங்க் பண்ற மாதிரி பாருங்க. இவ்வளவு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் பாட ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. இங்க பசங்க எல்லாருமே எப்படா வருவாரு எப்படா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுல நிறைய மக்கள் வந்து சூப்பராகவே நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணாங்க தளபதியவே. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எல்லாருமே பக்கத்துல தான் இருந்தாங்க. வண்டி வந்துச்சு, நான் தூரமா போயிட்டேன், என்னால முடியலைங்க, அவ்வளவு கூட தள்ள முடியல. அல்ல அடுத்தடுத்த ஊர்ல போகும்போது கொஞ்சம் பெண்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தப்பு நடக்கிறதுக்கு வேலை கிடையாது, நசுக்கி சட்னி ஆக்கிடுவாங்க, அதுதான் ஒரு வேலை. அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப தினமா வச்சுங்க, அவ்வளவுதான். அப்புறம் பசங்க எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறப்போ பக்கத்துல நிக்கிறாங்க, பக்கத்துலயும் போய் நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வீடியோவும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பின்னாடி உள்ளவங்க அத்தனை பேருக்குமே மறைக்குது. அதனால ஜஸ்ட் ஒரு போட்டோ இல்லைன்னா சின்ன ஒரு வீடியோ எடுத்துங்க. ஏன்னா எப்படியும் பேச போறது வந்து அங்க கஷ்டமான நேரத்துல நீ கேட்கறது, அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் தெளிவா கேட்டுங்க. அப்போதைக்கு அங்க வந்து பாக்குறது, அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணீங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம பாருங்கப்பா.
அவ்வளவுதான் என்னுடைய கோரிக்கை. ஏன்னா நான் நினைச்சு போனது வேற, நடந்தது வேற. கூட்டம் முடிஞ்ச உடனே பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் செருப்பு மட்டும் தான் நடந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. டிராஃபிக்லாம் ஆகவே இல்லை. அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு அழகா போயிட்டாங்க. தளபதி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவ்வளவுதாங்க. அப்புறம் அந்த கூட்டத்துல வந்து என் ஃப்ரெண்டு கூட நிறைய அரட்டை அடிச்சிருப்பேன். அந்த விஷயங்கள்லாம் கீழே லாஸ்ட்ல ஆட் பண்றேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த 2026ல உங்களுடைய ஓட்டு யாருக்குன்னு மறக்காம மக்களே, உங்களுக்காக என் நண்பர் ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ண போறேன். என்னன்னா இவ்வளவு கூட்டத்துல அஜித்தேன்னு கத்த போறான். பாத்துங்க, கத்தாரு. சட்னி பண்ணிடுவாங்க. சட்னி கத்தக்கூடாது. அடி வாங்குறத லைவா போகணும்னு ஆசை. எங்கன்னு பேசுவான்னு தெரியல, போயிட்டே இருப்போம். இந்த கூட்டத்தை நம்பி மைக் எடுத்திருக்கோம். மைக் மட்டும் கையில இருந்தா போதும், கழட்டிட்டு போயிடக்கூடாது. விஷயம் காணும் தேடிட்டு இருக்கோம். காலி வந்தாரு பாரு. காலி வந்தா நேற்று நைட்டு கூட வந்தாரு. காலி வந்தா பார்த்தாங்க எல்லாரும். இப்பதான் தோணுது இந்த மாதிரி இடத்துல வீடு வாங்கலான்ட்டு. அந்த மாடியில இருந்து ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிடைக்குது. குழந்தையோட எல்லாம் வந்துட்டாங்கப்பா. மனிதத்தை அந்த தோணை வரும். காத்து வைக்கிறாரு. மாடி கடை இருக்கு. எனக்கு மாடி காடு பாத்துங்கப்பா. மாடி காடு யூடியூபர், ஃபேமஸ் யூடியூபர்ல. அப்படி இல்ல, பக்கத்துல ஒரு மலை இருக்கும் போது என்ன வந்து சிறு துகளா கூட சொல்லக்கூடாது. மிக தவறு. கைய வலிக்கிட்டு தூக்கிட்டு இருந்தா இவ்வளவு தூக்கிட்டு தான் இருக்கும் போல. அவ்வளவு ஒரு ஹைப்ல இருக்கும். வெளில வந்தோன்னே என்ன நினைச்சுன்னு சொல்றேன். சாரி ப்ரோ. ஏன் கொஞ்சமாச்சும் கொடுங்கடா.
போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல மன்னர்களை உனக்கு கட்ட வரனா